இந்த கடைசியாக பேசுறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. எல்லோரும் பேசிடுவாங்க, என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, எல்லா புகழும் என் இயக்குனருக்கே. இதை நான் எப்பவுமே சொல்வேன். ரஞ்சித்துக்கு தெரியும். எந்த ஒரு நடிகனும் தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது. இயக்குனர் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. இயக்குனர் தான். இயக்குனர் இல்லாமல், நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்கிறேன், இயக்குனர் இல்லாமல் சினிமாவில் ஒரு நடிகனால் ஒரு அடி கூட எடுத்து வச்சுக்க முடியாது. தான் உண்மை. இந்த ஃபேக்டை நம்ம புரிஞ்சுக்கணும். நடிகன் அவன் உள்வாங்கிறான், அவன் திருப்பி கொடுக்குறான், அதெல்லாம் ஓகே, அதுதான் அவன் வேலை, அவன் தொழில், அது செய்யணும், அது வேறு. ஆனால் அங்கே இயக்குனர் இல்லாமல் அணுவளவும் செய்யாது. அதுதான் உண்மை. நான் முதல்லையே இதை பேச்சு ஆரம்பிக்கும் போதே மாறிக்கேன் நன்றியை சொல்லுவேன். நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது, என்னால் நடிச்சிருக்க முடியாது. இன்னொன்று முக்கியமாக எனக்கு என்னென்னா, எப்போவுமே நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் நடிகன், ட்ரெயின்டு நடிகன் சொல்வேன். அது என் கர்வம். ஆனால் எனக்கு ஒரு படமும் புது படம் தான். நம்ப மாட்டீங்க, நான் எந்த படத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு முன்னாடி, 4 அன்றைக்கி ஷூட்டிங் போகிறோன்னா இன்னிலேருந்து எனக்கு ஜுரம் வந்துடும், வயிறு சரியில்லாமல் போயிடும், நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா எனக்கு 4 அன்றைக்கி ஷூட் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. இந்த ஃபஸ்ட் ஃப்ரேம்லாம் நான் ரொம்ப பிளாங்காக தான் இருப்பேன். படம் முழுக்க அப்படி தான் இருப்பேன் நிறைய நேரங்களில். பட் ஜென்ரலாக அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை ஒரு மொமெண்ட்டும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது இயக்குனர் இல்லாமல் இது சான்சஸே இல்லை இந்த படம். நன்றி அகெயின்.